வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் 4 விதமான கைரேகையோட அமைப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்கள் வலதுகையை பாருங்கள், பெண்கள் இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, நீச்சம் பெற்று இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஒரு ஈர்ப்பு, ஒரு நாட்டங்கள் ஏற்படணும்னா உங்களுக்கு இந்த குரு விரல் சொல்லக்கூடிய அமைப்பு சனி விரலை பார்த்த மாதிரி அப்படியே பெண்டாக கேவ் ஷேப்பில் சாயும். அந்த மாதிரி உங்களோட கைரேகையில் குருமேடு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கேவ் ஷேப்பில் உங்களுக்கு சனி விரலை நோக்கிற மாதிரி சாயுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதில் அந்த குருமேடு மட்டும் உச்சம் பெற்று இருந்ததுன்னா கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு பணியில் செயல்படக்கூடிய அமைப்பு, கடவுளோட அருகாமையில் இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போகும். அதே மாதிரி குருமேடு நீச்சம் பெற்று இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக செய்யக்கூடிய அமைப்பு, கோவிலை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கோவில் அருகாமையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குருமேடும் நல்லா இருந்து சனீஸ்வரன் மேடும் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அருள் வாக்கு சொல்லக்கூடிய நபராக இருப்பீங்க. அதாவது வாக்கு பணிதான் சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கும். இதில் புதன் மேடையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நம்ம மூவ் பண்ணணும். இந்த ரேகைகளும் இந்த மேடுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்குது ஆன்மீக ரீதியான விஷயங்களில். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குருமேடுக்கும் கீழ் செவ்வாய் மேடுக்கும் இடையிலேருந்து கனெக்ட் ஆகும். அந்த ஆயில் ரேகை உங்களுக்கு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரி பின்னல் ஷேப்பில் உங்களுக்கு வடிவங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டாலே நம்ம பிறக்கும் போதுலேருந்தே கொஞ்சம் ஒரு மன இறுக்கங்கள், ஒரு கஷ்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் உங்களுக்கு தடைக்கோடுகள் கூட அந்த இடத்துல வரும். அது இன்னொரு கைரேகை படி நான் காட்டுறேன். உங்களுக்கு இன்னொரு பதிவு போடும்போது அந்த கைரேகை எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டாலே சில பேர்லாம் குழந்தை பிறந்திருந்து வளர்ச்சிகள் பெருமா கேட்பாங்க. இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்க பிறப்பு அமைப்பில் தந்தையை தாய்க்கு பெரிய அளவுலாம் யோகமாக இருக்காது. இவங்களாம் வளர தான் யோகமாக இருக்கும். அதுவும் இவங்களுக்கு ஒரு 10-12 வயசு வரக்கூடிய தான் அந்த ஆயில் ரேகை கொஞ்சம் ஸ்டடி ஆகுது. அப்போ அந்த காலத்தில் இவங்களும் நல்லா இருப்பாங்க. பேரண்டோட வளர்ச்சியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய ரேகையும் சிறப்பாக இருந்தால் பிறந்திலிருந்தே ஹெல்த் சார்ந்த விஷயம் ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். அப்போ பொதுவாகவே கைரேகையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் சரி, ஆயில் ரேகையில் எந்த இடத்துல வந்தாலும் சரி, அந்த காலப்பீடுக்கு ஏற்ற மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதார சார்ந்த விஷயம் சரி, இவங்களுக்கும் சரி, இவங்களை சார்ந்தவங்களும் சரி கொஞ்சம் பின்னடைவு தரும் சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த ஆயில் ரேகையும் புத்தி ரேகையும் விதி ரேகையும் இந்த ரேகையில் இணையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஏ ஷேப் வடிவங்கள் வரும். இது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வலது கையிலையும் சரி, இடது கையிலையும் சரி இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாலே உங்களுக்கு பொதுவாகவே பொருளாதார சார்ந்த விஷயங்களில் உறவு முறைகள், அதே மாதிரி சகோதரத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு, இவங்களோட ஹெல்ப்னால இவங்க வளர்ச்சியில் பெறுறாங்க. இல்லை இவங்களே தனித்து செயல்படக்கூடிய அமைப்பில் அந்த தனரேகை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இவங்க இண்டிவிஜுவலாக நல்ல ஒரு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் பயணிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வருது. இல்லை முக்கியமாக இவங்களுக்கு குருமேடு நல்லா இருந்ததுனா தான் சிறப்பு. அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியும். அப்போ இவங்களுக்கு அந்த குருமேடும் அதே மாதிரி விதி ரேகையும் சிறப்பாக இருந்ததுன்னா இவங்களுக்கு இன்கம் நல்லா வரும். அதை சேவிங்ஸும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கும் அந்த பொருளாதார சார்ந்த விஷயங்களை கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. அதில் பொதுவாக இந்த ஏஷிய பரிமாறது ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சனீஸ்வரன் மேடு உச்சம் பெற்று, செவ்வாய் மேடும் உச்சம் பெற்று, சுக்கிர மேடு நீச்சம் பெற்று இருந்ததுன்னா இது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி கைரேகை உச்சம்ன்றது பார்க்கும்போது அந்த மேடு அந்த சனீஸ்வரன் மேடும் சரி, செவ்வாய் மேடும் சரி அதிகப்படியாக வலுத்திருக்கும். அளவுக்கு மீனால் அமுதமாக நஞ்சு சொல்லக்கூடிய அமைப்பில் அதிகப்படியாக வலுத்திருக்கும். அந்த மாதிரி அமைப்பிருந்தாலே திருமண வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணாது. அப்போ புதன் மேடம் உச்சம் பெற்றிருந்தாலே கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி, விவாகத்துன்ற மாதிரி பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அந்த காலப்பீடில் அமைச்சு கொடுக்கும். இது நம்ம விதி ரேகையை மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் எப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த சுக்கிரமேடு தான் இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆண்களோட அமைப்புக்கு பெண்களோட கைரேகையில் சுக்கிரமேடு ஆண்களை குறிக்கும், ஆண்களோட கைரேகையில் சுக்கிரமேடு பெண்களை குறிக்கும். அப்போ இந்த மேடு எப்பவுமே நீச்சம் பெறக்கூடாது. நீச்சம் பெற்றாலே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி, இல்லற சுகமும் சரி அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான அமைப்புன்ற மாதிரி ஏற்படாது.
அப்போ உங்கள் கைரேகையிலே மேடுகளை உச்சம், நீச்சம், ஆட்சி இதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதனால் செவ்வாய் மேடும் சனீஸ்வரன் மேடும் உச்சம் பெற்று, புதன் மேடும் உச்சம் பெற்றிருந்தால், சுக்கிரன் மேடு நீச்சம் பெற்றிருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையதில்லை. அதுக்கு நம்ம விதிரேகை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து எப்போ இவங்க ரிலீஃப் ஆவாங்கன்றது கூட நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.